Next shlokam, shloka number 12. ये चैव सात्विका भावाः राजसास्तामसाश्च ये मत्त एवेति तान् विद्धि नत्वहं तेषु ते मयि. இப்போ இது வரைக்கும், அதாவது 11வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் வெளியில் இருக்கிற விஷயங்களை பற்றி பேசினார், அவருடைய ப்ராடக்டை பற்றி பேசினார். இப்போது பகவான் எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா, நம்மளுடைய தாட்ஸை பற்றி இப்போது பகவான் சொல்கிறார். பாவாகா அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இன்டர்னல் தாட்ஸ், அந்தக்கரண பரிணாமாகா, தாட் வேர்ல்டு. பாவாகனா தாட்னா சான்ஸ்கிரிட்டில் விருத்தி அப்படின்னு பேர். விருத்தியை தான் இங்கே பாவாகா அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த தாட்ஸ் இருக்கே, இது பகவானுடைய ப்ராடக்டாக இல்லையா? இப்போ கல், மண், வீடு இதெல்லாம் பகவானோட ப்ராடக்டா, இல்லை நமக்குள்ளே ஏற்படுற இந்த எண்ணங்களும் பகவானுடைய ப்ராடக்டா? அதுவும் இந்த உடம்பு பகவானுடைய ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டது. அந்த மாதிரி தான் இந்த தாட் இருக்கே, அதுவும் பகவானுடைய ப்ராடக்ட், அதுவும் பஞ்சபூதத்தினால தான் ஆக்கப்பட்டிருக்கு. ஆனால் சூக்ஷ்ம பஞ்சபூதம். இப்போ இந்த தாட்ஸ் இருக்குல்ல, இந்த தாட்டும் கூட எப்படி அப்படின்னா, எப்படி ஒரிஜினலி இந்த உடம்பு ஜடமோ, இந்த டெஸ்க் மாதிரி தான் இந்த உடம்பும், அது மாதிரி தான் தாட்டும் எப்படின்னா ஜடம். ஆனால் இப்போ அந்த ஜடம் மாதிரி இருக்கா நம்மளுடைய எண்ணங்கள்? எப்படி இருக்குது? சென்ஷியண்ட்டாக இருக்குது இல்லையா? உணர்வுள்ளதாக இருக்குது நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம். ஏன்னா அதெல்லாம் இப்போ வேகமாக மாறிண்டே இருக்குது. அப்போது நம்மளுடைய மைண்டிலேயே இப்போ நம்ம அனலைஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று மாறிண்டே இருக்கிற அந்த எண்ணங்கள் இருக்குது, இன்னொன்று என்னது? மாறாத இருக்கிற சைத்தன்ய தத்துவம், அதுவும் அங்கே இருக்குது. அப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் ஆர் சைத்தன்யம், அதை தான் பராப்பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த மாறிண்டே இருக்கிற எண்ணங்களை அபராப்பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த தாட் எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுவும் பரா அபரா மிக்சர், எல்லாமே அப்படி தான் இருந்தாகணும் இல்லையா? அதுவும் பகவானுடைய ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால், அந்த எண்ணம் கூட எப்படி இருந்தாகணும்? பரா ப்ளஸ் அபரா மிக்சராக தான் இருக்கும். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பராவும் அபராவும் ஒன்றா மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால நமக்கு இது பரா இது அபரா அப்படின்னு பிரிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்போ பீன்ஸையும் பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும்? கஷ்டம் இல்லை கண்டுபிடிக்கிறது, சாப்பிட்டு பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரி இது ரெண்டும் அப்படி இருக்குது அப்படின்னா மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால இதிலேருந்து இது பரா இது அபரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கண்டுபிடிக்கவே முடியாதானா முடியும். அலர்ட்டாக உட்காந்துட்டு நம்ம செப்பரேட் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்மளால் பண்ண முடியும். ஸோ அகெயின் நம்ம பார்த்த அந்த லைட் எக்ஸாம்பிளை இங்கே ஞாபகப்படுத்திக்கணும். இப்போ கை இருக்குது, லைட் இருக்குது. ஆனால் என்ன தெரியுது? லைட்டு தெரியறதா நமக்கு? லைட்டை மட்டும் தனியாக நம்மளால் பார்க்க முடியுமா? இப்போ இந்த கையிலே என்ன இருக்குது அப்படின்னா, லைட்டும் கையும் மிக்ஸ் ஆகி இருக்குது. லைட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு கை இருக்குது அப்படிங்கிறதே தெரியறது இல்லையா? கையை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல லைட் இருக்குமா இருக்காதா? லைட்டு கண்டினியூ டு எக்ஸிஸ்ட். கை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி லைட் இருந்துகிட்டே இருக்கும். நீ கையை கொண்டு போய் இப்படி நான் உள்ளே வச்சேன்னா லைட் இதோ பாரு கையே அப்படின்னு நமக்கு காமிக்கும், அவ்வளோதான். அப்போ இந்த கையிலேயே லைட்டும் மிக்ஸ் ஆகி இருக்குது. இப்போ இதில் மூவ் ஆகிற அந்த மிக்சரில், கை அண்ட் லைட்டு மிக்சரில் மூவ் ஆகிறது எது, மூவ் ஆகாதது எது? கை மூவ் ஆகும், லைட்டு மூவ் ஆகிறது இல்லை. சரி, இப்போ நம்ம
இப்போ இந்த கையை வச்ச உடனே எதில் உங்களோட ஃபோக்கஸ் போகிறது? கையில் தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்குது. கையை எப்போ எடுப்பாளா மாட்டாளா? அப்போ கூட லைட்டுன்னு ஒன்று சொன்னேன்ல, அதை பற்றி திருப்பியும் கூட நம்மளால் யோசிக்கவே முடியாது. கையை பற்றி மட்டும்தான் நம்மளால் இப்போது யோசிக்க முடியும். ஏன்னா கை எப்படி இருக்கு, மூவ் ஆகிறதுனால நம்மளுடைய அட்டென்ஷன் ஜென்ரலாக எதுக்கு போகும் அப்படின்னா, எது மூவ் ஆகிண்டே இருக்கோ அதை தான் நாம் கான்சென்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். எது மூவ் ஆகாமல் இருக்கோ அது பக்கமாக நம்மளுடைய அட்டென்ஷன் போகவே போக. இப்போ அது மாதிரி இந்த தாட்ஸ் இருக்கேன், இந்த தாட்ஸ் இப்போ உங்களோட மைண்டில் கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகிண்டே இருக்கு. எப்படி சொல்கிறோம்? இப்போ நான் வார்த்தைகளை பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் இப்போ மைண்டுக்குள்ளே எப்படி போகிறது? காது வழியாக மைண்டுக்குள்ளே இப்போ போகிறது, சப்தமாக உள்ளே போகிறது. பட் சப்தமாக உள்ளே போய் அது என்னவா கன்வெர்ட் ஆகிறது? ஒரு அர்த்தமாக அது இப்போ கன்வெர்ட் ஆகுது. நான் சொல்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியறது இல்லையா? இப்போ நான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கை மிக்சர் ஆஃப் லைட் அண்ட் கை அப்படின்னு சொன்னால் அந்த சென்டென்ஸை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ நான் சொல்கிறேன் கையை நான் அங்கேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு ரெண்டாவது சென்டென்ஸ் சொல்லும்பொழுது அந்த ரெண்டாவது சென்டென்ஸையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ ஐ ஆம் அவேர் ஆஃப் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஐ ஆம் அவேர் ஆஃப் செகண்ட் சென்டென்ஸ். அப்போ நான் எவ்வளோ சென்டென்சஸ் சொல்கிறேனோ எல்லாம் எனக்கு தெரியறது. மூணாவதாக ஒரு சென்டென்ஸ் சொன்னால், நாலாவதாக ஒரு சென்டென்ஸ் சொன்னால், அப்போ ஃபஸ்ட்டு சொன்ன சென்டென்ஸே நம்மளோட மைண்டில் இருந்தது அப்படின்னா ரெண்டாவதாக சொன்ன சென்டென்ஸ்னால மைண்டுக்குள்ளே என்டர் பண்ண முடியுமா? இப்போது ஆல்ரெடி அது பிளேஸ் ஆக்குப்பை பண்ணிகிட்டே இருந்து நகராமல் இருந்ததுன்னா ரெண்டாவது தாட்னால் இப்போது ஜெனரேட் ஆக முடியாது. இப்போ இந்த தாட் என்ன பண்ணுறது அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக எவ்வளோ வேகமாக வார்த்தைகள் வருதோ அவ்வளோ வேகமாக அந்த எண்ணங்களும் நம்மளுடைய மனசில் மாறிண்டே இருக்கு. இப்போ நான் எதுவுமே பேசலைன்னா, எதுவும் பேசலை அப்படிங்கிறதும் எனக்கு தெரியறது. இப்போ நான் பேசுகிறேன்னா என்னோடய வேர்ட்ஸையே நீங்கள் ரிப்பீட் பண்ணி உங்களுடைய மைண்டில் ஒரு அர்த்தத்தை க்ரியேட் பண்ணிப்பேன். நான் இப்போ எதுவுமே பேசலை அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவேன்? அந்த நேரத்துக்கு ஓகே இப்போ எதுவும் அவள் சொல்லலை. அப்போ அந்த இடத்துல மைண்டு பிளாங்காக இருக்குல்ல, அந்த பிளாங்க்னஸும் எனக்கு தெரியறது. வார்த்தைகளும் எனக்கு தெரியறது, வார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறதும் எனக்கு தெரியறது. அப்போ ஐ ஆம் கான்ஷியஸ் ஆஃப் பிளாங்க்னஸ் ஆஃப் தி மைண்ட். இப்போ எது ஒன்று கண்டினியூவஸாக எந்த சேஞ்சும் இல்லாமல் இருக்கோ, இப்போ எப்படி வார்த்தைகள் இல்லாததும் நமக்கு தெரியறதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? சேஞ்சே ஆகாத அந்த பராப்பிரகிருதி இருக்கிறதுனால தான் சேஞ்ச் ஆகிண்டே இருக்கிற அபராப்பிரகிருதியை பற்றி என்னால் தெரிஞ்சுக்க முடியறது. அப்போ எது ஒன்று சேஞ்ச் ஆகலையோ அது பராப்பிரகிருதி, எது ஒன்று சேஞ்ச் ஆகிண்டே இருக்கோ அது அபராப்பிரகிருதி. இங்கே தாட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இந்த தாட்ஸ் சேஞ்ச் ஆகிண்டே இருக்குது. ஸோ இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? சேஞ்ச் ஆகிண்டே இருக்கிற தாட்ஸு என்னுடைய அபராப்பிரகிருதி, சேஞ்ச் ஆகிண்டே இருக்கிற தாட்ஸை உனக்கு பிரகாசப்படுத்துறதே சேஞ்ச் ஆகாமல் இருக்க அந்த கான்ஷியஸ்னஸ் அது பராப்பிரகிருதி அப்படின்னு சொல்கிறார். அப்போ அபராப்பிரகிருதி பராப்பிரகிருதியோடைய டிஃப்ரென்சஸ் நாம் இன்ட்ரடக்ஷன் போது பார்த்தோம் இல்லையா? இப்போ அபராப்பிரகிருதி சகுணம் அப்படின்னு பார்த்தோம், கரெக்டாக? பராப்பிரகிருதி நிர்குணம் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா அபராப்பிரகிருதிக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் உண்டு, பராப்பிரகிருதிக்கு எந்த ஃபீச்சரும் இல்லை, நிர்குணம். அப்போது சகுணம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ குணங்கள் இருக்குது? மொத்தமாக 3 குணங்கள் இருக்குது. என்னெல்லாம் 3 குணங்கள்? சத்வ, ரஜஸ், தமஸ் அப்படின்னு 3 குணங்கள் இருக்குது. எந்த அபராப்பிரகிருதி எடுத்துட்டாலும் அந்த அபராப்பிரகிருதியில் இந்த 3 குணங்களும் டெஃபினட்டாக இருக்கும். எந்த ப்ராடக்டை நீங்கள் யூனிவர்ஸில் எடுத்துட்டாலும் இன்க்ளூடிங் அவர் பாடி, மைண்ட்,
சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்துலேயும் என்ன இருக்கும்னா, ஏன்னா அது பரா அண்ட் அபரா மிக்சர் இல்லையா. அபரான்னு சொல்லிட்டாலே அது திரிகுணாத்மிகா, 3 குணங்கள் அதில் இருக்கும். அப்போ சத்துவ குணம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நோயிங் ஃபேக்கல்ட்டி. இப்போ தெரிஞ்சுக்கிறோம்ல, ஒன்று பேசினா நமக்கு ஒன்று புரியுறது, இது என்ன அப்படின்னு என்கொயர் பண்ணி அந்த அறிவை நாம் அடையிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவை நம்மக்கிட்ட, தெரிஞ்சுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி நமக்கு இருந்தால் தான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த டெஸ்க்கை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டெஸ்க்லேயும் சத்வ ரஜஸ் தமோ குணம் இருக்கும். ஆனால் அதனுடைய காம்போசிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற பர்சன்டேஜ் வேறையாக இருக்கும், டெஸ்கில் இருக்கிற பர்சன்டேஜ் வேறையாக இருக்கும். இப்போ டெஸ்கில் சத்துவகுணம் ஆல்மோஸ்ட் நில்லாக இருக்கும். அதனால தான் அதால் எதுவும் தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அது எது ரொம்ப பிரதானமாக இருக்குன்னா தமோ குணம் பிரதானமாக இருக்கும். அதனால அது அப்படியே இருக்குது, எங்கேயும் நகராமல். அந்த மாதிரி நம்மளுடைய உடம்புலையும் சத்வ ரஜஸ் தமோ இருக்கும். ஆனால் ஒன்று அந்த காம்போசிஷன் வேரி ஆகும். இப்போ சத்வ அப்படிங்கிறது நோயிங் ஃபேக்கல்ட்டி, ரஜஸ் அப்படிங்கிறது ஆக்ஷன் பண்ணுறது, டூயிங் ஃபேக்கல்ட்டி, தமஸ் அப்படிங்கிறது ரெஸ்டிங் ஃபேக்கல்ட்டி, மந்தகதி ஆர் டெல்யூஷன், குழப்பம். அப்போ நோயிங், டூயிங், ரெஸ்டிங், சத்வ ரஜஸ் தமஸ், இந்த 3ம் எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் இருக்கும். இப்போ இந்த தாட்டும் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் தாட்லேயும் இந்த 3 குணங்கள் இருக்குமா இருக்காதா? தாட்லேயும் இந்த 3 குணங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு லா பார்த்தோம், காரண குணாக காரியே அனுவர்த்தந்தே அப்படின்னு பார்த்தோம். அப்போ அபரா பிரகிருதி ஆஸ் சச்சுக்கு 3 குணங்கள் இருந்தால் அதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் 3 குணங்கள் டெஃபினட்டாக இருக்கும். இப்போ இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ் எதை எடுத்துட்டாலும் 3 குணங்கள் இருக்கும். அப்போ தாட்லையும் சாத்வீக பாவகா இருக்கும், அப்புறம் ராஜச பாவகா இருக்கும், தாமச பாவகா இருக்கும். இப்போ சாத்வீக தாட் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா எல்லா நாலேஜ் ரிலேட்டட் தாட்ஸும் சாத்வீக தாட்ஸ். இதை பற்றி டீட்டெயில்டாக நாம் 14th சாப்டரில் படிப்போம். ஸோ சாத்விக அப்படின்னு சொன்னால் நோபல் தாட்ஸ் ஆர் நாலெட்ஜ் தாட்ஸ். ராஜச அப்படின்னு சொன்னால் மாறிண்டே இருக்கிற, ஆக்ஷன் பண்ணோன்னா என்ன ஆகும், மாறிண்டே இருக்கும் இல்லையா, டைனமிக் தாட்ஸ். தாமச அப்படின்னு சொன்னால் அது மோக விருத்தியா, கன்ஃபியூஷன். ஸோ சங்கரர் இது எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாருன்னா சுக துக்க மோக விருத்தியா அப்படின்னு சொல்ல. இப்போ நாலேஜ் வந்ததுன்னா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறது, நான் இதை பற்றி தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு. இப்போ ஏதாவது ஆக்ஷன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, இதை விட இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், எவ்வளோ பண்ணாலும் திருப்தி ஏற்படுறதா நமக்கு? இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி அவள் இப்படி பண்ணிட்டா என்னால் அப்படி பண்ண முடியல. ஸோ துக்கம்ங்கிறார், அதை ராஜச தாட்டை துக்கம் அப்படிங்கிறார். தாமச தாட் மோகன கன்ஃபியூஷன், டெல்யூஷன், குழப்பம். இப்போது இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் தாட்ஸ் நம்மளோட மைண்டில் வரும். அது எல்லாமே என்னவா, மத்த ஏவ இதி தான் வித்தி. தான்னா அது எல்லாம் அப்படின்னு அர்த்தம். அந்த தாட்ஸ் எல்லாம் மத்த அப்படின்னா என்கிட்டே இருந்து தான் வந்ததுன்னு நீனு, வித்தின்னா தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா, என்னுடைய அபரா பிரகிருதி பார்ட்லேருந்து தான் உற்பத்தி ஆகிறதுன்னு நீனு தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிற. இப்போ அகெயின் நாம் இப்போ சப்போஸ் நமக்கு வயலண்ட் தாட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, பேட் தாட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, கோவப்படுற மாதிரி தாட்ஸ், இன்னொருத்தரை இன்ஜோர் பண்ணுற மாதிரியான தாட்ஸ், இல்லை பொறாமப்படுற மாதிரியான தாட்ஸ் வந்தால் இதெல்லாம் இப்போ என்ன சொல்லிடுவோம், இதுவும் கூட பகவானால் தான். இப்போ நம்ம கோவப்பட்டுட்டு இப்போ கிளாஸ் எல்லாம் வேறு நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க இல்லையா, கிளாஸும் அட்டென்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு கோவம் வந்ததுன்னா கிருஷ்ணர் கீதா 7th சாப்டரில் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த கோபமும் கூட அவர் தானா, என்ன எதுவும் நீ சொல்லாத, எது வேணாலும் நீ போய் கிருஷ்ணர்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு நாம் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக சங்கரர் அவருடைய பாஷ்யத்தில் கமெண்ட் பண்ணுறார். என்ன அப்படின்னா,
இங்கே பகவான் வந்து எல்லாமே என்னோடது ஆர் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்கிறாரே, எதை பேஸ் பண்ணி சொல்கிறார் அப்படின்னா, எல்லாத்துக்கும் நான் தான் சாமானிய காரணமாக இருக்கேன், ஜெனரிக் காஸ் நான். ஆனால் உனக்கு கோபம் வருது, உனக்கு பொறாமை வருது, உனக்கு வந்து வேறு மாதிரியான தாட்ஸ்லாம் வந்தால் அதெல்லாம் யாரோடது? உன்னுடைய புத்தினால் ஏற்படுறது, உன்னுடைய அந்த கரணத்தினால அந்த மாதிரியான தாட்ஸ் ஏற்படுறது. அப்போ ஸ்பெசிஃபிக் ரீசன் நீ தான், ஜெனரிக் ரீசன் நான் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து சாமானிய காரணம், நீ தான் அதுக்கெல்லாம் விசேஷ காரணம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சாமானிய காரணமுக்கும் விசேஷ காரணமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ வந்து இந்த பில்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அப்புறம் பக்கத்து வீடு ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ 2 பில்டிங்க்குமே ஜெனரிக் காஸ் என்னது? எதால் கட்டியிருப்பா? கல், மண், சிமெண்ட்டு இதால் கட்டியிருப்பா. ஆனால் இந்த பில்டிங்க்கும் பக்கத்து பில்டிங்க்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதே கல், அதே மண், அதே ஜல்லி, அதே போட்டு கட்டியிருந்தாலும், சேம் பிராண்டே வாங்கி அவள் பண்ணியிருந்தாலும் எங்கே வித்தியாசப்படுறது? டிசைனில் வந்து வித்தியாசப்படுறது. அந்த பேட்டர்ன் வந்து மாறுறது. பேட்டர்னை யார் மாற்றினா? ஓனர் ஆஃப் தி ஹவுஸுக்கு இந்த மாதிரி தான் வீடு வேணும் அப்படின்னு அந்த ஓனர் தான் டிசைட் பண்ணுறார். அந்த மாதிரி சாமானிய காரணம் ஆஃப் எவ்ரி திங் இஸ் ஈஸ்வரா. ஆனால் விசேஷமாக நீ அதுக்குள்ளே நிறைய விவகாரங்கள்லாம் பண்ணுறிய, அது எல்லாத்துக்கும் காரணம் நீ அப்படின்னு சொல்கிற. இப்போ ஒரு கார்லேயே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கார் வந்து பயங்கரமாக எஃபிஷியண்ட்டாக வந்து இது கொடுக்கும், அது என்ன, மைலேஜ் கொடுக்கும். இன்னொரு கார் வந்து மைலேஜ் கொடுக்காது. பட் காருனால் ரெண்டுமே வந்து பெட்ரோல் போட்டால் ஓடும், அது சாமானிய காரணம். ஆனால் ஒரு கார் வந்து ஸ்பெசிஃபிக்காக மைலேஜ் கொடுக்கறது, இன்னொரு கார் வந்து மைலேஜ் கொடுக்கலன்னா அது எங்கே வேறுபடுறது? சில ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் தி வெஹிக்கல் அதில் வந்து வேறுபாடு இருக்கு இல்லையா? அது மாதிரி தாட்ஸுக்கு பகவான் சாமானிய காரணம், நம்மளுடைய பகுத்தறிவு இருக்குல்ல அது வந்து விசேஷ காரணம். ஸோ இங்கே வந்து பகவான் ரெஃபர் பண்ணுறது என்னென்னா சாமானிய காரணத்தை ரெஃபர் பண்ணுறார். அதை வந்து விசேஷ காரணத்தோடு மிக்ஸ் பண்ணி பகவானை நாம் பழி சொல்லக்கூடாது. ஸோ மற்ற அப்படின்னா சாமானிய காரணாத் ஏவ சர்வம் இதி வித்தி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்? நது அகம் தேஷு. இந்த ஹோல் கிரியேஷன் இருக்கே, இது வந்து என்னுடைய ப்ராடக்ட், என்கிட்டே இருந்து தான் இந்த என்டையர் கிரியேஷன் வந்திருக்கு அப்படின்னா அது எல்லாம் என்னை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். காரணமாகிய என்னை காரியமாகிய பிரபஞ்சம் சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஓ, இந்த பிரபஞ்சம் இல்லாமல் என்னால் இருக்க முடியும், நான் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தினால இருக்க முடியாது. நகைகள் இல்லாமல் தங்கத்தினால இருக்க முடியும், தங்கம் இல்லாமல் நகைகள்னால இருக்க முடியாது இல்லையா? காரணம் இல்லாமல் காரியத்தினால எக்ஸிஸ்டே ஆக முடியாது. நீங்கள் நகையிலேருந்து தங்கத்தை ரிமூவ் பண்ணிட்டா நகை என்ன ஆகும்? இட் லூசஸ் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். நகை அப்படின்னு வாயால் சொல்கிறதுக்கு கூட அந்த இடத்துல எதுவும் இருக்காது, அதோட எக்ஸிஸ்டன்ஸை அது லூஸ் பண்ணிடும். அதனால் பகவான் இங்கே என்ன சொல்கிறார்? நான் இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் பண்ணுறேன், இந்த வேர்ல்டு என்ன டிபெண்ட் பண்ணி எக்ஸிஸ்ட் ஆகிறது. நான் இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை சாஸ்திரம் என்னன்னு சொல்கிறது? சத்தியம். அகம் சத்தியம் ஜகன் மித்யா. இந்த வேர்ல்டு வந்து மித்யா அப்படின்னு சொல்கிறார்.